அங்கதான் அபயத்தை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. அபயத்தை வேற யாரும் கொடுக்க முடியாது. ஜீவாபய பிரதானத்தை கலாம்னார்கந்தி சோழசின்னு பாகவதத்தை ஸ்லோகம் இருக்கு. சர்வே வேதாச்ச யஜ்யாச்ச, எத்தனை வேதங்கள் எத்தனை யஜ்யங்கள் பண்ணாலும் எத்தனை வேதத்தை அத்தியனம் பண்ணாலும் ஒரு ஜீவனுக்கு அபயம் கொடுக்கறதுக்கு ஈடா வேற ஒரு தர்மம் கிடையாதுன்னு விட்டாளுங்க. மைத்திரையரை பார்த்து விதுரர் பிரார்த்திக்கிற போது பாகவதத்தை சொல்லிருக்க, அபய பிரதானம் ஞானிகள் தான் செய்ய முடியும், பகவான் செஞ்ச. ஏன்னா அவன் அபயதாதா. அதே மாதிரி ஞானிகள் நீ கவலைப்படாதே பயப்படாதேன்னு மாமாசுச்சஸ்வதனயம் அப்படின்னு உத்தானபாதனுக்கு நாரதர் அபயம் கொடுத்த மாதிரி மாமாசுச்சஸ்வதனயம் தேவகுப்தன் விஷாம்பதே அப்படின்னு அபயம் யாரும் கொடுக்க முடியும்? ஞானிகள் தான் கொடுக்க முடியும். அவ சன்னிதியில போனா பயம் கிடையாது, பராபவம் கிடையாது. அப்பேற்பட்ட மகாத்மாக்களுடைய காலடி நிழல் ஆசிரிச்சா போதும், அதுதான் பரம சௌக்கியம். பாதக்ஷாயா சுகாபர்த்து சாதுரிசத்திய மகாத்மனா, சாதுரிசத்திய மகாத்மனா அப்பேற்பட்ட மகாத்மா. எப்பேற்பட்ட மகாத்மான? எத்தனை பயம் நாஸ்தி, எத்தனை பராபகா நாஸ்தி. எவருடைய சன்னிதியில் போனா பயம் இருக்காதோ பராபகம் இருக்காதோ அப்பேற்பட்ட ஒரு பரம ஞானியுடைய சன்னிதியிலையோ பகவானுடைய சன்னிதியிலையோ போனா சாதுரிசத்திய மகாத்மனா சகிநாதோ ஜனஸ்தியாஸ்ய சகதிஸ்தபராயணு. இந்த ஜீவர்கள் எல்லாருக்கும் அவன்தான் நாதன். நாதன்னா பக்தானாம் விஷயே அத எஸ்தகா நாதகா, பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய விஷயத்தில் செத்த பொறுத்து அதனா கொஞ்சம் கழிச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் கழிச்சு அனுகிரகம் பண்ணி அவன் சொல்ல மாட்டானோ அவனுக்கு தான் நாதன் பேரு, அவன் தான் கதி, அவன் தான் பராயணம். இப்படி எல்லாம் தன்னுடைய பிராதாவையோ தன்னுடைய பிள்ளையோ காட்டில் பறி கொடுத்தா எப்படி தாப்பப்படுவாளோ அந்த மாதிரி யதாசுதே பிராதரிவா விவாசித்தே அப்படி தாப்பப்பட்டு கொஞ்ச தூரம் அந்த தேருடைய அடையாளத்தை தேடின்னு போன திரும்பி போனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த டாக்ஸ் எல்லாம் மறைஞ்சு போறது. எங்க போயிருக்காரு சுவாமின்னு தெரியல. வேற வழி இல்லாம அயோத்திக்கு திரும்பும்படியா ஆயிடுத்து. சுவாமி என்ன பண்ணாலும் தமசா நதியை தாண்டி மேல கங்கா கரைக்கு வரப்போறாய். அயோத்தியுடைய எல்லைக்கு வந்த தமசா நதி சரையு நதி எல்லாம் அயோத்தியில் இருக்கப்படுது. அந்த அயோத்தியுடைய எல்லையை வந்த உடனே அயோத்தியை திரும்பி பார்த்து ஆபிரிச்சேத்வாம் புரிஸ்ரேஷ்டே காகுத்ஸ பரிபாலிதே தெய்வதானி ஜயானி த்வாம் பாலயந்தி ஆவசந்தி ஜகா. அம்மா உங்ககிட்ட விடை பெற்றுக் கொள்றேன். உன்னை ரட்சிக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் அவள்கிட்டலாம் நான் விடை பெற்றுக் கொள்றேன். மறுபடியும் இந்த ஜென்மபூமியா இருக்கக்கூடிய அயோத்தியை எப்ப பார்ப்பேனோ தெரியாது அப்படின்னு பிரியா விடை பெற்றுக்கொண்டு கங்கக்கரையில சிங்கிபேரபுரம் என்ற இடத்துல தனக்கு ஆத்மசமமா இருக்கக்கூடிய சகாவான குகன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சேர்றார். சமுத்திர மகிஷீம் கங்கா சாரசக்ரவுஞ்சனாதிதாம் ஆசசாத மகாபாஹு சிங்கிபேரபுரம் பிரதிகி. அவ எப்படி இருக்காள் கங்கை நாள்? அவ பாபத்தை எல்லாத்தையும் போக்கி வைக்கக்கூடியவளா இருக்காள். பகவானுடைய சரணத்திலேருந்து ஓடி வரக்கூடியவள். ஆனா விஷ்ணுபாதச்சுதாம் கங்காம் அபாபாம் பாபநாசினிகீம் சமுத்திர மகிஷீம் கங்காம் சாரசக்ரவுஞ்சனாதிதாம் தாம் சங்கர ஜட்டாஜூட்டாதி பிரஷ்டாம் சாகர தேஜசா ஆசசாத மகாபாஹு சிங்கிபேரபுரம் பிரதி. தன்னுடைய வம்சத்துல மூதாதையர்களா இருக்கக்கூடிய சகலபுத்திரர்களை உத்தாரணம் பண்ணுவதற்காக அதே வம்சத்துல வந்த பகீரதனுடைய பிரகத்னத்தால பூலோகத்துல ஓடி வந்தவள் சாகர தேஜசா பிரஷ்டாம் சாகர தேஜசா சங்கர ஜட்டாஜூட்டாது பிரஷ்டாம் சாகர தேஜசா. பகீரதன் பிரார்த்திக்கிறேன்னா பரமேஸ்வரன் ஜட்டாகலாபத்திலேயே இருந்துருப்படுவர். பூலோகத்தில் ஓடணுங்கிறது பரமேஸ்வரன் வாஸ்தவத்தில் கங்காதேவிக்கு பரமேஸ்வரன் போய் நம்முடைய கைவரிசையை காட்டணும்னு நினைச்சா வெளியில வரத்துக்கு வழி தெரியாமல் பல வருஷங்கள் அங்கேயே சுற்றின்னு இருக்க முடியாது செஞ்சுட்டார் பரமேஸ்வரன். நீ ஏன் வெளியில வரத்துக்கு வழி கடைசியில் கொடுத்தாலேன்னா பகீரன் தபஸ் பண்ணி வாக்கு கொடுத்துருக்கோம் அவனுக்கு. அவன் வாக்கை ரட்சிக்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்த வாக்கை ரட்சிக்கிறதுக்காக இந்த கங்கையை தண்டிச்சது போறோம் சிக்ஷிச்சது போறோம் பூலோகத்தில் ஓடும்படியா செய்யணும்னு சுவாமி ரிலீஸ் பண்ணதுனால தாம் சங்கர ஜட்டா ஜூட்டாதி பிரஷ்டம் சாகர தேஜசா அப்பேற்பட்ட கங்கக்கரையில சிங்கிபேரபுரத்தில் வந்து சேர்ந்தார். பகவானுடைய ஆத்மசமஸ்தகா அப்படிங்கிறது யுத்த காண்டத்துல கடைசியில ஆஞ்சநேயனுக்கு சுவாமி சொல்லி அனுப்புற பொழுது பரதன் நந்தி கிராமத்தில் இருக்கான், அவன்கிட்ட போய் நீ தகவல் சொல்லணும். பரதன் எங்க இருக்கான்னு தெரியறதுக்கு ஒரு வழிய குகன் என்னுடைய ஆத்மசமான சகா இருக்கான், அவன் காட்டுவன் வழின்னு பகவான் வாக்கால் அங்க சொல்லியிருக்க. இங்கேயும் தத்ரராஜோ குகோன தத்ரராஜா குகோன ராமஸ்ய ஆத்மசமஸ்தகா
நிஷாதஜாத்யோ பலவானி ஸ்தபதிச்சேதி விஸ்ருதா. நிஷாத வர்க்கத்தில் வந்து பிறந்தவன் குகன் பேரு. பரம உத்தமன், பரமபக்தன். பகவான் இப்படி வந்திருக்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு பக்கத்துல சந்தோஷமா, எந்த ராமனை எத்தனையோ ஜென்மாக்கள்ல புண்ணியத்தை சேர்த்து வச்சா கூட பார்க்க முடியாதோ அந்த பிரபுவை நாம் ஒரு புண்ணியமும் பண்ணாமல் பிரயத்னம் பண்ணாமல் பார்க்க போறோமே அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னொரு பக்கத்துல துக்கமா, இப்பேற்பட்ட ராமனுக்கு தாயார் கேட்ட வரத்தால வனவாசம் ஒரு கஷ்டம் வந்துட்டு, திருஷ்டுவாராமம் அநேக ஜன்மஜ ரசிதைகி திருஷ்யம் சுபை கர்மபிகி சுத்வா மாதிரி வரத்வயாத் உபகதாம் விருத்திஞ்ச வைகானசி. ஒரு பக்கத்துல துக்கம், ஒரு பக்கத்துல சந்தோஷம், ரெண்டுமா சேர்ந்து துக்க கண்ணீர் ஆனந்த பாஷம் ரெண்டையும் சேர்த்து பிரிக்கிறாங்க. மனுஷன் பெருக்கக்கூடிய கண்ணீர் துக்க கண்ணீரா ஆனந்த கண்ணீரா எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? துக்க கண்ணீர்னா உஷ்ணமா இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய கொந்தளிப்பால் வரக்கூடியது. ஆனந்த கண்ணீரானது ஆனந்தமா வரதுனால குளுமையா இருக்கும். இதை பட்சத்திலையும் சொல்லிருக்க, சீதபாஷ்ப விசரீகி ஆனந்த மூர்ச்சோத்பவைகி. இத சீத குணான்விதைகி அவிரலைகி சம்பிருத்த பக்திரோபவதி. சம்பூராமாயணத்துல காளிதாசனுடைய வாக்கு. சுவாமியை பார்க்கறதுக்காக ஓடி வந்தாளாம். தேவா நின்கடல் சேவிக்க வந்தனும் நாவாய் வேட்டுவன் என்ற உன்னுடைய திருவடியில வந்து நான் உன்னை பஜனம் பண்ணுறதுக்காக, உனக்கு சேவை பண்ணுறதுக்காக, குற்றேவை புரியறதுக்காக வந்திருக்கேன். வயம் பிரேஷ்யா பவான் பர்த்தா சாதுராஜ்யம் பிரசாதினா. பகவானுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டேன்னு சுவாமி வருத்தப்படல, குகன் வருத்தப்பட்டானா. சொல்ல முடியாத துக்கம், சுவாமிக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டேன்னு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சமார்த்தா சம்பரிஷ்வஜ்ய குஹோராகவமம் பிரபீத் யதாயோத்யா ததேயம் தே ராம கிங்கரமாணி தேகே. அயோத்தி எப்படியோ அப்படிதான் இந்த ராஜ்யம். நான் என்ன செய்யணும் சொல்லு, காத்துன்னு இருக்கேன், உத்தரவு பண்ணோம். நாங்கள் தான் பிரேஷ்யர்கள், நீ பர்த்தா. நாங்கள் தான் பிருத்தியர்கள், நீ எஜமானன். நாங்கள் தான் பக்தர்கள், நீ பகவான். நாங்கள் தான் தீனர், நீ தீனபந்து. நாங்கள் தான் ஆர்த்தர்கள், நீ ஆர்த்தத்ராண பராயணன். நாங்கள் தான் சரணாகதர்கள், நீ சரணாகத வத்சலன். நாங்கள் தான் ஜீவர்கள், நீ பரமாத்மஸ்வரூபம். வயம் பிரேஷ்யா பவான் பக்தா சாதுராஜ்யம் பிரசாதினஹ. இந்த மூலத்துல வால்மீகி எங்கேயோ அயோத்தியா காண்டத்துல சொன்ன மூலத்துல தான் வயம் பிரேஷ்யா பவான் பக்தான்னு கோடி காட்டிருக்க. அவ்வளவுதான். இந்த கோடி காட்டின விஷயத்தை டெவலப் பண்ணி ஒரு அபங்கமா முழுக்க பாடிட்டு போயிட்ட. நீ பசு, தாய் பசுவை போல நான் உனக்கு கண்ணுக்குட்டி ஆட்டமா? तुमाजी माऊली मी तुझे लेकरे, तुमाजी पक्षिणी मी तुझे अंगज. मूल எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, வயம் பிரேஷ்யா பவான் பர்த்தா சாதுராஜ்யம் பிரசாதினஹ பக்ஷ்யம் போஜ்யம் ச பேயம் ச லேஹ்யம் ச இதமுபஸ்திதௌ. 4 விதமான பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடியது பக்ஷ்யம் போஜ்யம்லாம். அப்புறம் நக்கி சாப்பிட வேண்டியது லேகியம். லிகிங்கிற தாத்துவுக்கு டு லிக் அப்படின்னு அர்த்தம். அது என்ன லிக், இங்கிலீஷ் லிக்கே அந்த லிகிங்கிற தாத்துல என்ன வந்திருக்கு. லேகியம்ங்கிறது அதுல என்ன வருது. பேயம்ங்கிறது குடிக்க வேண்டியது, பானீயமா இருக்கக்கூடியது. 4 விதமான பதார்த்தங்களோடு வந்திருக்கேன். பாருங்க, அதான் சென்சிட்டிவிட்டிங்கிறது அவள்கிட்ட தான் இருக்கு. அப்படி குண போல பக்தன்ட்டு தான் சுவாமி வரானே, காட்டில் வரானே, சும்மா போய் நான் என்ன பண்ணணும் வருங்கையை வச்சுன்னு போல 4 விதமான பதார்த்தங்கள் எடுத்துட்டு போனேன். சுவாமி ஏத்துக்கலேங்கிறது வேற விஷயம். இவன் எடுத்துட்டு போக வேண்டியது இவனுடைய தர்மம். சுவாமி ஏத்துக்கிறாரு ஏத்துக்கலேங்கிறது வேற விஷயம். ஏன்னா சுவாமி எத்தனை நாள் ஆச்சோ சாப்பிட்டு காட்டில் வந்திருக்கான். காட்டில் அவனுக்கு வேற அவளுக்கு யாரு ராஜாங்கத்தில் இருந்தால் நிறைய பரிசார காட்டு இருப்பா, விதவிதமா பாயசம் வச்சுக்கோட வட பாயசத்தோட சமைச்சு போடுவா. இங்க சுவாமிக்கு யாரு என்ன கொடுக்க போறாள் தெரியலையேன்னு பக்ஷ்யம் போஜ்யம் சபேயம் ச லேஹ்யம் ச இதமுபஸ்திதௌ. இத நான் கொண்டிருக்கேன்னு சொல்ல, இதெல்லாம் இங்க இருக்கு. லேக்கியம் இதம் உபஸ்திதம். ஒவ்வொரு வார்த்தைக்கே அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சா நவாகத்துல சரியா வராது. இருந்தாலும் அந்த வால்மீகியுடைய வாக்கு எப்படி இருக்கு பாருங்க. நான் கொண்டிருக்கேன்னு சொல்லல, லேக்கியம் இதம் உபஸ்திதம். கார்குலா செல்வனின்னை பார்குலா செல்வனின்னை இங்கனம் பார்த்த கண்ணகி
ஈர்க்கிலேனானதையா என் இதின் இருக்கை நோக்கி தீர்க்கிலேனானதையா செய்குவன் அடிமை என்ற கார்குல நிறத்தான் கூற காதலன் உணர்த்துவன் இப்பார்குல செல்வேன் நின்னை இங்கனும் பார்த்த கண்ணி தீர்க்கிலா கல்வனேன் என் இருக்கை நோக்கி தீர்க்கிலேனானதையா செய்குவன் அடிமையில் செய்குவன் அடிமை. இந்த மாதிரி ஒரு கோலத்தை உன்னை பார்க்க முடியாது இருந்துட்டேன். உன்னை பார்த்த உடனே இந்த கண்ணை அவிச்சிக்க வேண்டாமா? கண்ணை அவிச்சிக்காம இருக்கு. நான் திரும்பி என்னுடைய இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதா எனக்கு உத்தேசம் இல்லை. என் இதன் இருக்கை நோக்கி தீர்க்கிலேனானதையா. நான் வாஸ்தவத்திலேயே கபடமா பக்தி பண்றேன். உண்மையான பக்தி இருந்தா உன்னை பார்த்த உடனே இந்த கண்ணை அவிச்சிருக்கணும். ராமனை பார்த்த கண்ணு இனிமே இந்த கண்ணு எதுக்காக அப்படின்னு நான் அவிச்சுக்கலையே. அதனால இங்கனும் பார்த்த கண்ணை தீர்க்கிலா கல்வனேன் யான் என் இதன் இருக்கை நோக்கி தீர்க்கிலேனானதையா. உன்னோட இருக்க போறேன். கை குற்றாவல நின்று கைங்கிருமதான் காத்துன்னு இருக்கேன். என்ன செய்யணும்? செய்குவன் அடிமை என்ற சுவாமி ரொம்ப பரிவோட குஹா ரெண்டு விஷயம் என் மனசை அப்படியே தொட்டு கொடுத்துனாலாம். நீ என்னை பார்க்கறதுக்காக கால்நடையா நடந்து வந்தீங்க. குஹன் என்னமோ தினமும் தேரில் போயிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு ராமனுக்காக தேர் எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு கால்நடையா நடந்து வந்த மாதிரி அப்படின்னு நான் சுவாமி பேசுறேன். அதனால பகவானுடைய பெருந்தன்மை விடலாம். என்னை பார்க்கறதுக்காக கால்நடையா வந்தீங்க. இவ்வளவு ஸ்நேகத்தை எங்கிட்ட வரிசிச்சிய பத்யாம் அபிகமாட்சிவ ஸ்நேக சந்தர்ஷனேனச்சா. எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சுன்னு வருத்தப்படாது. துக்கம்னு ஒண்ணு வரலனா சுகம் என்னன்னு தெரியாது. எங்க அப்பா ஏன் இப்படி வரம் கொடுத்தாருன்னு இப்பதான் புரியுறது. எவ்வளவு பிரியம் வச்சிருப்பார் எங்க அப்பா என் மேல. நான் காட்டுக்கு போனோம்னா சொப்பனில் கூட நினைப்பறா அவர் இதுக்கு அப்படி வரம் கொடுக்கணும்னா. ஆமா, உனக்கு கூட பிறந்த பிராதாக்கள் 3 பேர் தான் நீ நினைச்சிருக்க. பிறக்காத ஒரு பிராதா 4வது ஒருத்தன் இருக்கான் காட்டுல. நீங்க அவனோடு சேர்ந்து 5 பேரும் ஆகணும். அதை நீ உணரணும்னு உன்னை பார்த்து குலம் பிறக்காத பிராதா நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க அப்பா வரம் கொடுத்து இப்படி அனுப்பிச்சு வச்சாருன்னு இப்பதான் புரியுறது. துன்புளது எரினன்றோ சுகமுளது அதுவன்றி பின்புளது இடைமன்னும் பிரிவுளது எனவும் முன்புலம் ஒரு நாள்வேம் முடிவுளது எனவும் அன்புல இனினாமோர் ஐவர்கள் உளரானுகும் அன்புல இனினாமோர் ஐவர்கள் உளராகனுகும். அன்னைக்கு சுவாமி குஹன் கொண்டு ஆதிக்கத்தை ஏத்துக்கல. சுவாமி சொல்றார், உன்னுடைய பிரியமெல்லாம் தெரியும், ஆனா நான் ராஜ பரம்பரையில பிறந்துட்டேன். இந்த பரம்பரை கொடுத்துதான் வழமை தவிர கை நீட்டி வாங்கப்படாது. நாங்கள் சுதர்மம் இல்ல. சர்வம் ததனுஜானாமி நகிவர்த்தே பிரதிக்ரகே. அதாவது அந்த தர்மத்தை எவ்வளவு எக்ஸ்டெனுவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸா இருந்தாலும் நாம இருந்தால் ஆபத் தர்மம் பரவாயில்லைன்னு சொல்லுவோம். நம்ம எல்லா காலத்தையும் ஆபத் தர்மத்தை கோட் பண்ணிட்டு இருப்போம். சுவாமி வாஸ்தவத்திலேயே ஆபத் தர்மம் 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஏன்னா புஷ்யத்தன்னைக்கு பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் தீர்மானம் பண்ணார் ராஜா. முதல் நாள் உபவாசம் இருக்கணும் விட்டார் வசிஷ்டர் பூர்வாங்கமாக. அன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு நினைச்சு அன்னைக்கு ஆரம்பிச்ச தினம்தான் காட்டுக்கு வர முடியாது. ஒரு நாள் ராத்திரி தான் தமசா நதி தீரத்துல தங்கியிருக்க. மறுநாள் தான் ஜனங்கள்லாம் அனுப்பிச்சுட்டு மறுநாள் தான் சிங்கிபேரபுரத்துக்கு வந்திருக்க. 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு. தீர்த்தபானம் கூட பண்ணி 3 நாள் ஆயிடுச்சு. சுவாமி தீர்த்தத்தை கூட குஹன் கொண்டு தீர்த்தத்தை கூட சொல்லவே. நான் வாங்கி பழக்கம் இல்லைப்பா, கொடுத்துதான் பழக்கம். ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். யார்த்தையுமே எதையுமே கேட்காத பிரபு குஹன்ட்ட வாயை விட்டு கேட்கிற. இந்த குதிரைகள்லாம் ரொம்ப தூரம் அயோத்தியிலேருந்து விடாம ஓயாம எடுத்துன்னு வந்திருக்கு. தேர குதிரை ரொம்ப அழுத்து போயிருக்கும், சலிச்சு போயிருக்கும். அதுக்கு நல்ல புல்லும் கொள்ளும் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணி சுத்தமான தீர்த்தம் குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அஸ்வானாம் காதனேனாகம் அர்த்தி நாகன்யேன கேனசித். மனுஷனுக்கும் பகவானுக்கும் இதான் வித்தியாசம். மனுஷன் தனக்கு எல்லா சௌரியங்களும் இருக்கிற பொழுது அப்ப கூட புறத்தையாரை பத்தி நினைக்க மாட்டான், தன்னை பத்தி தான் நினைப்பான். பகவான் தான் கஷ்டப்படுறது கூட பக்தாரை பத்தி தான் நினைக்கிறான், தன்னை பத்தி நினைக்கிறது இல்லை. அதுவும் வாயில்லாத ஜீவன் குதிரை, அது யார்கிட்ட போய் சொல்லுங்க.
நாம மனுஷனால தான் பசிக்கிறது, எனக்கு டிஃபன் வேணும் காஃபி வேணும் ஏதாவது கேட்போம். குதிரை யாருக்கு போய் சொல்லுவோம்? அது ஒரு க்ஷேத்திரத்தில், கேரளா ஒரு க்ஷேத்திரத்தில் சுவாமி தரிசனத்துக்காக போனேன். கொஞ்ச நாள் முன்னாடி போகிறபோது அங்கே யானை 2 பக்கத்துலையும் சங்கிலியால் கட்டி போட்டிருக்கா. அங்கே ஒரு 15 பேர் 20 பேர் ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கு யானையை பார்க்கறதுக்கு. அது ஒரேடியாக தும்பிக்கை சுழட்டி அடிக்கிறது, என்னன்னு தெரியல, மதம் முடிச்சிருக்காங்க, ஒன்றும் தெரியல, கிட்டக்க போகிறது பயமாக இருக்குது. அப்புறம் கடைசியில் இந்த யானை பார்க்க ஒன்று வந்து பெரிய ஒரு தொட்டியில் ஜலத்தை கொண்டு வச்சா, அந்த ஜலத்து பாவம் வெயில் தாகம் அதுக்கு சொல்ல முடியல. அந்த தொட்டி நிறைய ஜலத்தை வச்ச உடனே தும்பிக்கையோட எடுத்து குடிக்கக்கூடிய அழகை பார்த்தா பாவம் நினைக்கிறேன் வாயிலா ஜீவன் நமக்கு உடனே தாகமாக இருக்குன்னா உடனே அது ஒன்று இது ஒன்றும் தாகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டு வாங்கி வச்சுக்கிறோம். தாகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வாங்கி வச்சுக்கிறோம் நான் சொல்கிறேன். ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி தலைமாட்டில் ஒரு சும்மா தீர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, இவங்க படுத்துக்கிற போது தாகம் இல்லை. ராத்திரி 12 மணிக்கு முழிச்சுன்னு தாகம் எடுத்தா என்ன பண்ணுறது, ஏந்தது போய் தீர்த்தம் எடுத்து குடிக்கிறதுக்கு அப்போ பாதி தூக்கத்தில் மனசு வராது. தலைமாட்டிலே இருந்தால் அப்படியே குடிச்சுடலாம். வேறு அந்த தலானிலையும் ஜலத்தை கொஞ்சம் விட்டுடுவோம் தூக்கத்தில், அது வேற விஷயம். மொத்தத்தில் நமக்கு கைவாக இருக்கணும் தீர்த்தம், தாகம் எடுக்கிற போது கைவாக இருக்கணும் அப்படின்னு இவ்வளோ ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அது வாயிலா ஜீவன் யார்கிட்ட போய் சொல்லுவோம். அதனால இந்த குதிரைகளுக்கு தீர்த்தத்துக்கும் ஆகாரத்துக்கும் ஏற்பாடு பண்ணு சுவாமி சொன்னார். பகவானுக்கு என்ன ஆகாரம்னா ஜலமேவாதேவோஜ்யம் லக்ஷ்மணேன ஆகிருதம் ஸ்வயம். லக்ஷ்மணன் தன் கைப்பட கொண்டு வந்த தீர்த்தத்தை தான் ஆகாரமாக எடுத்துக்கலாம். ஜலமேவ ஆததே பேயம்னு இருக்கணும். ஜலம் குடிக்கக்கூடியது தானே, ஜலத்தை சாப்பிட்டாருன்னு இருக்கு. ஜலமே ஆனதே போஜ்யம்னு இருக்கு. ஏன் போஜ்யம்னு சொன்னாருன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டவாளுக்கு தான் இது தெரியும். இந்த வால்மீகியோட யூசேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டவாளுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அன்னைக்கு சாப்பாடுக்கு கூட ஒரு படி கைப்படி அன்னத்துக்கு கஷ்டப்பட்ட குடும்பங்கள்லாம் உண்டு. ஒரு தலைமுறை முன்னாடி பார்த்தீங்கன்னா மோரிஞ்சாத்துக்கு வழி இல்லை, மோரிஞ்சா வேண்டாம், ஒரு அன்னத்துக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுவா. உப்பு இல்லாம கஷ்டப்பட்டிருக்கா. அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டவாள் இருக்கா. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி குடும்பங்களில் தாயார் என்ன பண்ணுவாள், குழந்தைகளுக்கு கூடிய மட்டும் கஷ்டம் தெரிவிக்கப்படாதுன்னு இருக்கக்கூடிய பழைய சாட்டை ஏதோ நீந்தி நழுவி 4 ரூபா குழந்தைகளுக்குலாம் ஆளுக்கு 4 ரூபா போட்டுடுவேன். கெட்டிக்கார குழந்தையா இருந்தா நீ சாப்பிட்டாச்சாமான்னு கேட்பேன். நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுவேன், போய் சொல்லுவேன். இல்லை எனக்கு பசிக்கல, எனக்கு பசியே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். குழந்தைகள்லாம் தூங்கினப்புறம் இவளுக்கு வயத்துக்குள்ள அது பசி. ஒரு குழந்தை சாப்பிட்டா தாயார் சாப்பிட்ட மாதிரிங்கிறது ஒரு பாவம். ஒரு நாளைக்கு எப்படி இருக்கலாம், தினப்படி எப்படி இருக்க முடியுமா? அவளுக்கு வயர்னு ஒன்று இருக்கு, பிராணம்னு ஒன்று இருக்கு, பசின்னு ஒன்று இருக்கு. யார்கிட்ட போய் சொல்லுவ, யாருக்கும் தெரியாது, ஓசப்படாம ஒரு சொம்பு ஜலத்தை குழாயில பிடிச்சு இல்லை கணத்துல இறைச்சு சொம்பு, அதாவது ஜலத்துக்கு காசு கொடுக்காத காலம் அது. இப்ப ஜலம்னாக்க இப்ப ஒரு பாட்டில் ஜலம் குடிக்கிறத விட ஒரு ஒரு சின்னப்படி அரிசியை வச்சு வடிச்சு சாப்பிட்றது ஈஸியா. ஏன்னா இது சீப்பர் தான். ஏன்னா 15 ரூபாங்கலாம் ஒரு பாட்டில் ஜலம், அதை விட சீப்பர். நீ ஒரு காப்படி அரிசியை வச்சு அன்னம் வச்சு சாப்பிட்றதுக்கு சீப்பரா இருக்கு. ஜலத்துக்கு காசு கொடுக்காத காலத்துல கிணத்துலேருந்து இறைச்சோ குழாயிலேருந்து பிடிச்சோ ஒரு சொம்பு ஜலத்துக்கு குடிச்சிடுவேன். குடிச்சா ஏதோ ஒன்று உள்ள போயிருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பசிக்கும். இந்த அரை மணி நேரத்துக்கு பசியுடைய அந்த வேதனையை தாங்கிறதுக்கு ஏதோ அரை மணி நேரம் தாங்கிறதோ அப்படி வயத்துல ஈரத்துணியை கட்டிக்கிறதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி பசி கிள்ளறது, பசி தெரியாமல் இருக்கிறதுக்காக ஜலமேவாதே போஜ்யம் லக்ஷ்மணேனாகிருதம் ஸ்வயம். சக்கரவர்த்தி திருமணம் இருந்து இப்படி சாப்பிட்டுருக்காரு சுவாமி. யாரோ ஆண்டி அவன் வாசல்ல தெருவில் கல் வச்சுன்னா அவன் வேற வழி இல்லை, ஒரு நாளைக்கு கூலி கிடைக்கல, அவன் சாப்பிட்டான்னாக்கா ஆச்சரியப்படுறது இல்லை. சக்கரவர்த்தி திருமணம் இருக்கக்கூடிய பிரபு க்ஷீராப்தியில படுத்து க்ஷீரத்தையே நித்தியம் குடிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடிய பிரபு எதுவுமே தேவையில்லை அவனுக்கு. அவன் போய் ஜலமேவாதே போஜ்யம் லக்ஷ்மணேனாகிருதம் ஸ்வயம். அப்படி சுவாமிக்கும் சீதைக்கும் ராத்திரி இலைகளால் ஒரு படுக்கையை போட்டு கல்பனை பண்ணிருக்காள். ஆளுக்கு ஒரு படுக்கையை போட்டாள் குவன். 3வது ஒரு படுக்கை பக்கத்தில் போட்டிருக்காள். சுவாமி பக்கத்துல லக்ஷ்மணனை கூப்பிட்டு சுவாமியும் சீதையும் படுத்துன்னு விட்டாள். 3வது படுக்கை எடுக்கு லக்ஷ்மணன் படுத்துக்கல. லக்ஷ்மணனை கூப்பிட்டு உங்களுக்கு தான் போட்டிருக்கேன் இந்த படுக்கையை நீங்க படுத்துக்கணும்னா. இப்ப லக்ஷ்மண சுவாமி சொன்னாலா, எனக்கு படுத்துக்கணும்னு தோணுமா, தூக்கம் வருமா? என் பிரபு எப்பேற்பட்ட பிரபு தெரியுமா? எங்க அப்பா புத்திரகாமேஷ்டி பண்ணி அஸ்வமேதம் பண்ணி தபஸ், அவ்வளவு தபஸ்வரிய பலனா பிறந்த குழந்தை. அந்த குழந்தை இப்படி காற்று வந்து இருக்கிற போது எங்க அப்பா எத்தனை நாள் வாழ்வது எனக்கு தெரியல. பூமாதேவி சீக்கிரமா வைதவியத்தை அடைஞ்சிட்டு கவலையா இருக்கு. எனக்கு என்னமா சௌக்கியத்தையோ போகத்தையோ தூக்கத்தையோ அனுபவிக்கிறதுக்கு என்னமா மனசு இடம் கொடுக்கும்? யோகோ மந்திர தபசாலப்தா விவிதைச்ச பரிஷ்ணமைஹி தம்பஷ்ய குகசம்விஷ்டம் திருநேஷு சகசீதயா அஸ்மின் பிரவ்ராஜிதே ராஜா
நனூனம் வர்த்தயிஷ்யதி விதவானேதி நீனூனம் க்ஷிப்ரமேவ பவிஷ்யதி. ஏதோ ஒரு பிரியமானுஷம் அப்படி லக்ஷ்மணன் சொல்றாள். லக்ஷ்மணன் சுவாமியும் சீதையும் பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்காள் அது முழுக்க. லக்ஷ்மணன் பின்னாடி குகன், அதாவது அதிஸ்நேக பாபசங்கின்னு சொன்னார் காளிதாசன். லக்ஷ்மணன் மூலமா ஏதாவது ராமனுக்கு ஆபத்து வந்துட்டு போகணும் குகனுக்கு சங்கை, குகன் மூலமா ராமனுக்கு ஆபத்து வந்துட்டு போகணும் லக்ஷ்மணனுக்கு சங்கை. அதனால ரெண்டு பேரும் they are keeping watch not only on Rama and Sita but also on each other. அந்த மாதிரி லக்ஷ்மணனும் குகனுமா சேர்ந்து ராமனுக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்திடுவாளோ மீதி இருக்கிற வேலைகள்லாம் அவளுக்கெல்லாம் கவலை. அதனால அவள் வேறும் ஒரு பெரிய கோஷ்டியே ராமனையும் சீதையும் அன்னைக்கு ராத்திரி பிரதட்சணம் பண்ணிருக்கு. இப்படி சம்பிரதாயத்தில் சொல்லுவாள். இதை காளிதாசன் சம்பூராமாயணத்தை சொல்ற போது ஒரே இடத்துல நின்று குகன் கண்ணீர் அப்படியே பொங்கிட்டு வருது. ரொம்ப சிரமப்பட்டு கண்ணீர் அடக்கிண்டு தூக்கமில்லாமல் அப்படியே காவல் நின்னாலாம். நியமிதாமித பாஷ்பவிருஷ்டிஹி நித்யாயதம் நியமிதாமித பாஷ்பவிருஷ்டிஹி நித்ராம் நிரஸ்ய நிஷசாத நிஷாதநாதஹ. என்ன பிராசமா இருந்தோ அது மகாகவியுடைய வாக்கணும். லக்ஷ்மண சௌவிதல்லம். இப்படி பூமியில கட்டாந்தரில் லக்ஷ்மணனையே சகாவா வச்சிருக்கக்கூடிய பிரபு படுத்து நிற்கிற பொழுது நித்யாயதம் நியமிதாமித பாஷ்பவிருஷ்டிகி நித்ராம் நிரஸ்ய நிஷசாத நிஷாதநாதஹ. கண்ணீர் எங்கேயாவது பிரிக்கினா அந்த கண்ணீர் போய் பகவானோட தூக்கத்தை கெடுத்துடுமோன்னு ரொம்ப சிரமப்பட்டு கண்ணீரை அடைக்கிண்டு அப்படியே தூக்கத்தையும் ஜெயிச்சு காவல் நின்றான் அப்படின்னு காளிதாசனுடைய வாக்கு. கண்ணீரை அருவியாட்டமா பிரவாகமா ஓட விட்டான் அப்படின்னு கம்பனுடைய வாக்கு. பெரிய கம்பீரமான தோற்றம் ஆஜானுபாவா நிற்கிறான் குகன். கருத்த திருமேனி வேற. அப்படி இருட்டில் நிற்கிற போது ரெண்டு கண்ணிலேருந்து ரெண்டு பிரவாகமா கண்ணீர் பெறுகிறது. எப்படி இருந்ததுன்னா ஒரு மலையிலேருந்து ரெண்டு அருவிகள் பாயிற மாதிரி இருந்ததுதான். ஏன் இப்படி கண்ணீர் பெருக்கிறான்? இப்படி ஒரு பிரபு ஒருத்தன் உண்டா? லக்ஷ்மணன் இப்படி காவல் நிற்கிறானே, இப்படி ஒரு தம்பி உண்டா? அண்ணாவுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணது மாத்திரம் இல்லை, தூக்கத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு விடிய விடிய காவல் நிற்கிறானே, இப்படி ஒரு தம்பியா? தம்பி இடத்துல இப்ப ஏற்பட்ட ஒரு பேஷனேட் டிவோஷனை, ஒரு பேஷனேட் டிவோஷன் கூட சொல்லப்படாது, அப்சசிவ் டிவோஷனை அப்படி ஒரு இன்ஸ்பயர் பண்ணணும்னா அந்த அண்ணாவுடைய குணம் எப்பேற்பட்ட குணமா இருக்கணும். டு இன்ஸ்பயர் such obsessive devotion on the part of an younger brother, what must be the greatness of the elder brother அப்படின்னு நினைச்சு அண்ணாவுடைய பெருமையையும் அந்த அண்ணாவிடத்துல இவ்வளவு பக்தி கொண்டு இருக்கக்கூடிய தம்பியுடைய பெருமையும் இது ரெண்டையும் பார்த்து கண்ணீர் பிடிக்கி அப்படியே இருக்கிறாள். கண்ணெல்லாம் சிவந்திருக்கு தூக்கமில்லாமல். தும்பியின் குழத்தில் சுற்றத்தில் தொடுத்தவில்லை வெம்பி வெல்து அழிய நின்ற வெம்பி வெல்து அழிய நின்ற நெஞ்சத்தல் விழுந்த கண்ணு தம்பி நின்றனை நோக்கி தலைமகள் தன்மை நோக்கி தம்பி நின்றானை நோக்கி தலைமகள் தன்மை நோக்கி அம்பியில் தலைவன் கண்ணீர் அருவிஷோர் குன்றில் நின்ற அம்பியின் தலைவன் கண்ணீர் அருவிஷோர் குன்றில் நின்ற. அப்படி ராத்திரி முழுக்க காவல் காத்திருக்க. காலத்தால பொழுது விடிஞ்சு கங்கையை கடந்து அந்த பக்கம் போனோம். அதுக்கு முன்னாடி சுமந்திர திருப்பி அனுப்ப போற. இந்த குகனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண வைபவம் இருக்க அதை சுவாமி தேசிகன் ரகுவீரகத்தை சொல்ற போது பகவானுடைய சௌஹார்தம் சௌஷீல்யம், அதாவது எல்லாத்தையும் ரொம்ப சகஜமா தன்னுடைய சகாக்களை போல எல்லாருடைய நிலைக்கும் தான் இறங்கி வந்து அப்படி பழகக்கூடிய சௌஷீல்யம். பகவான் சௌஷீல்யத்துடைய சமுத்திரமாட்டமா இருக்க அந்த சாகரத்திலேருந்து ஒரு சில திவலைகள் மாத்திரம்தான் தெரிச்சது. குகனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இடத்துல அந்த திவலையை தான் நம்ம அனுபவிக்க முடியும். பூர்ணமா அவனுடைய சௌஷீல்யத்தை யாரும் தெரிஞ்சுக்க முடியும்? நிஷாதராஜ சௌஹிருத சூச்சித சௌஷீல்ய சாகரா, சௌஹிருத சூச்சித சௌஷீல்ய சாகரா. சௌஹார்தத்தை காட்டுற போது சௌஷீல்யத்துடைய ஒரு திவலையை காட்டின அப்படின்னா
ஜயாசதகத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்க, ஒரு நதி கரைக்குள்ள அந்த பிரவாகம் ஓடின்னு இருக்கிற மட்டும் கரையில மேடு உண்டு பள்ளம் உண்டு. கரை பிறண்டு அந்த பிரவாகம் ஓடிச்சுன்னா என்ன பண்ணும், மேடு எல்லாத்தையும் ஒரே தரமட்டமா பண்ணிட்டு போயிடுறது, பள்ளத்தெல்லாம் ருப்பிட்டு போயிடுறது. கரை பிறண்டு ஓடினப்புறம் மேடும் இல்லை பள்ளமும் இல்லை. அது மாதிரி பகவானுடைய கருணை என்ற பிரவாகம் 2 அவதார காலங்களில் கரை பிறண்டு ஓடித்து. கரை பிறண்டு ஓடின உடனே ஒரு மேடையும் ஒரு பள்ளத்தையும் ஒரே சமமா ஒரே ஈக்குவலைஸ் பண்ணிட்டு போயிடுது. என்ன ஈக்குவலைஸ் பண்ணி, எந்த மேடையும் எந்த பள்ளத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டுன்னா, பகவானுடைய பெருமையை பார்த்தா அவன் எங்கேயும் உச்சாணியில பிடிக்க முடியாத ஒரு உச்சாணியில் இருக்கான். அந்த பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமான பக்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமாவதாரத்தில் ஒரு வேடுவத் தலைவனா இருக்கக்கூடிய குஹன், ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய அதே வேடுவ குலத்தை சேர்ந்த சபரி, ஒரு வானத வீரனா இருக்கக்கூடிய சுக்ரீவன், கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு பரம ஏழையான குச்சேல சுவாமி, 3 இடங்கள்ல சரீரத்தில் வக்கரமா இருந்த குப்ஜ, இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இடைய பெண்கள். இந்த மாதிரி புஷ்பத்தை தொடுத்து மாலையா சமர்ப்பணம் பண்ண சுதாமா என்ற மாலாகாரம். இவாள்தான் ரொம்ப பாமரமா இருக்கக்கூடியவர்கள், சாமானியமானவர்கள். அவளுக்கு பெரிய பதவியோ பணமோ வேற இன்ஃபுளுன்ஸோ செல்வமோ செல்வாக்கோ எதுவுமே இல்லை ரெக்கமெண்ட் கேஸ். ஆனா பரம பாமரர்களா இருக்கக்கூடிய இவாளுடைய பாமரத்துவம் எங்க, பகவானுடைய பரத்துவம் எங்க. இந்த பரத்துவம் என்ற மேடையும் பாமரத்துவம் என்ற பள்ளத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டு போயிடுது பகவானுடைய கிருபை என்ற பிரவாகம். கரை பிறண்டு ஓடுற பொழுது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் 2 அவதாரத்திலையும் கரை பிறண்டு ஓடிச்சு. அதனால எல்லாத்தையும் ஒரே லெவல் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்லிருக்க. நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேல குப்ஜாசா व्रजयुवत जहा माल्यकृति अवीशां निम्नत्वं वृषगिरिपतेः उन्नतिमपि प्रभूतैः स्रोतोभिः प्रसभम् अनुकम्पे समयसी. குவனுக்கு பரமானுகிரகம் பண்ண பிரபு குவனை கூப்பிட்டு ஆலம்பால் கொண்டு வானாலாம். நான் ஜடையை தரிச்சுன்னு போனோம். ஜட்டாக்ருத்வாகமிஷ்யாமி ஞக்ரோதக்ஷீரமானயः தத்ஷீரம் ராஜபுத்ராய குவஹ க்ஷிப்ரமுபாகரது. காட்டு பிரதேசம் போனோம், நிறைய ஏராளமான மரங்கள் இருக்கு. உடனே ஆலம்பால ஆட்களை விட்டு கொண்டு வர சொல்லிவிட்டாள். ஆனா ஆட்களை விட்டு கொண்டு வர சொன்னா, நான் சொன்னேன் தவிர ஸ்லோகத்து நேரம் அப்படி இல்லை, தானே கொண்டு வந்தான் இருக்கு. தத்ஷீரம் ராஜபுத்திராய குவஹா க்ஷிப்ரம் உபாகரது. ஆட்கள் மூலமா கொண்டு வர சொன்னாலும் உபகாரயத்து அப்படின்னு இருக்கணும். அப்படி இல்லாமல் உபாகரத்து காதல் ஃபார்மா இல்லாமல் உபாகரத்து நேரடியாக வர்பல் ஃபார்மா இருக்கிறதுனால தானே கொண்டு வந்தாள் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். உடனே ஆலம்பாலை வச்சு தேய்ச்சி விட்டா சிக்கையா இருக்கக்கூடிய ஜட்டையா மாறி போயிடுமா. லக்ஷ்மணன் அப்படியே ஆச்சரியப்படுறாள். நாமும் சேர்ந்துதானே, அண்ணாவோட சேர்ந்துதானே குருகுல வாசம் பண்ணி வசிஷ்டத்தை பாடங்கள்லாம் கேட்டோம். இந்த மாதிரி ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை வசிஷ்டர் எப்ப சொல்லி தந்தா தெரியலையே, அண்ணாக்கு எப்படி இதெல்லாம் தெரிகிறது, ஒன்றும் புரியலையே, பிரமிக்கிற. சுமந்திரனை கூப்பிட்டாள், சுவாமி நீங்க திரும்பி ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னாலா. ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா, என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தாபத்தில் இருக்காரு எங்க அப்பா. சோகோபகத சேதாச்ச விருத்தச்ச ஜகதீபதி காமபார வசன்னச்ச தஸ்மாத் ஏதத் பிரவீமிதே. ரொம்ப சோகத்தில் இருக்கார். அது மாத்திரம் இல்லை, வயசு வேற ஆயிடுச்சு. சின்ன வயசா இருந்தா தாங்கிறதுக்கு சக்தி இருக்கும். இப்போ உடம்பு மனசு எல்லாம் தளர்ந்து போன ஸ்திதியில் இருக்க. நீங்க திரும்பி போனோம்னா சுமந்தர் கதற. பெரிய சர்க்கம் அது, ஒரு சர்க்கம் முழுக்க கதற. பகவானுடைய சரணத்தை பிடிச்சிட்டு நான் இவ்வளவு தூரம் வந்தேனே, 14 வருஷம் உங்கள் கூடவே இருந்து என்னால் முடிஞ்சு ஏதாவது கைங்கரியம் பண்ணலாம்ங்கிற ஆசையில் தானே வந்தேன். என்னை போய் திரும்பி போக சொல்றேன். திரும்பி போனா இந்த குதிரைகள்லாம் உள்ள அயோத்தியில பிரவேசம் பண்ண முடியுமா? எப்படி பாபம் பண்ணவனுக்கு தேவலோகத்தில் அனுமதி கிடையாதோ அந்த மாதிரி இந்த குதிரைகளுக்கு அயோத்தியில பிரவேசம் இல்லாம போயிடுமே. அது மாத்திரம் இல்லை, ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் என்னை பார்த்து காரி துப்பி கர்கனம் பண்ண மாட்டாளா? ராமன் திருப்பி அனுப்பிச்சா உனக்குன்னு விவஸ்தை வேண்டாமா? வெறுந்தேரை கொண்டு வந்திருக்கியே, ராமனோட தேரை அழைச்சிட்டு போனேன், இப்ப வெறுந்தேரை அழைச்சிட்டு வந்திருக்கியே, விட்டுன்னு வந்திருக்கியே அப்படின்னு என்னை பார்த்து கர்கனம் பண்ண மாட்டாளா? இந்த குதிரைகளுக்கும் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணா அவாஜன்மாவும் கரையேறி போயிடுமே. இப்படியெல்லாம் பலவாறு புலம்பி நீங்க இவ்வளவு சொல்லிவிட்டேன்,
இவ்வளவு சொன்ன பிறகு என்ன தியாகம் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உங்க கண்ணுக்கு மேலே முன்னாடி ஒரு அக்னியை தயார் பண்ணி தேரையும் குதிரையும் அந்த அக்னியில செலுத்தி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உயிரிழந்து போவோம். குதிரைகள் நான் எல்லாரும் அக்னியில பிரவேசம் பண்ணுவோம். எதிமே யாச்சமானஸ்ய தியாகமேவ கரிஷ்யசி சரதா அக்னிம் பிரவேக்ஷ்யாமி தியக்தமாத்ரைவத்வயः. பெரிய தர்ம சங்கடமான நிலை. நான் உயிரிழப்பேங்கிற எச்சரிக்கை பண்றார் சுவாமி. ஒருத்தர் தான் இப்ப பதில் சொல்ல முடியும். நீங்க என் மேல வச்சிருக்கக்கூடிய பரமமான பக்தி எனக்கு தெரியும். ஜானாமி பரமாம் பக்திம் மயிதே பர்த்ருவத்சலா ஸ்ருணுசாபி யதர்த்தம் த்வாம் பிரேஷயாமி புரி.